ஐயாவின் மகன் முருகன் அவர்கள் இந்த மேலூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் வெற்றி வேட்பாளர் மட்டுமல்ல, மக்களை காப்பாளர். நிச்சயமாக மாபெரும் வெற்றியை நீங்கள் தேடி தர வேண்டும் என்று இந்த மண்ணின் மைந்தனாக மேலூரிலிருந்து குமரேசனாக போய் இன்று ராமராஜனாக வந்திருக்கக்கூடிய நான் கேட்கிறேன், எனக்காக நீங்கள் ஏதாவது ஒரு செய்யணும்னு சொன்னால் அது அருமை. நான் தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயாவின் மகன் முருகனை வெற்றி பெற செய்யுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று வீரம் முழக்கமிட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வீரம் முழக்கமிட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். அதுபோல தமிழகத்திலே கல்வி என்று மாபெரும் தத்துவத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நமது பக்கத்தில் கூட தும்பைப்பட்டி கக்கஞ்சி ஐயா அவர்கள் போலீஸ் மந்திரியாக இருந்தார். நான் ஒரு 25 வருஷம் முன்னாலேயே ஒரு அரசியல் நிலைப்பாடு வரும்போது மேலூரில் தம்பியை நிப்பாட்டில் ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த நினைவு இன்றைக்கி நனவாயிருக்கு. சுயேட்சை வேட்பாளர் ஜெயிப்பது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த முறை கண்டிப்பாக வெற்றி உறுதி என்பதை சொல்லிவிட்டோம். அவருடைய சின்னம் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் பாருங்கள், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. டிஜிட்டல் உலகத்தில் கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இயங்காது. மேலூர் தொகுதியில் இந்த தேர்தலில் தம்பி எம்எல்ஏ ஆகலைன்னா மேலூர் தொகுதியே இயங்காது. ஏன்னா ஒரு முடிவோடு வர்றார். அவர் இல்லாத புகழ் கிடையாது, செல்வாக்கு இல்லா, எல்லாரும் அறியப்பட்டவர். எதுக்காக வரணும்? இருக்கிற காலத்தில் மக்களுக்காக உழைச்சி இந்த மேலூர் தொகுதியை மேம்படணும். அதை விட ஒரு பெரிய விஷயம், அந்த முல்லை பெரியாறு ஒரு போக விவசாய சங்க தலைவர் இருந்தது ஐயா அவர்கள். என் முதலாளி, வாழ்வின் முதலாளி, என் மூச்சு உள்ளவரை முதலாளி. அவர் மகன் தந்தையை போல, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 10 அடி பாயும். ஆனால் எங்கள் முதலாளி முல்லை பெரியார் டேம் 152 உயர்த்துறதுக்கு எவ்வளவோ சிரமப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் வாதாடி வெற்றி கண்டவர். இப்போ அந்த 152 கொண்டு வருவேன்னு உத்தரவு பண்ணுறார். எதுக்கு? அங்கேருந்து வர தனி பூரா மக்கள் எல்லா மக்களும் சேரணும், அந்த விவசாயத்தை செழிப்படுத்தணும். விவசாயம், வியாபாரம், கல்வி, மருத்துவம், கழிப்பிடம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, என்ன வேணும்? வேறு சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாதாரண என்ன அடிப்படை என்ன? விவசாயம். அது தேவை தண்ணி. தண்ணி என்ன? நல்லவங்க இருந்தால் மழை தன்னால் பெய்யும். விவசாயம் செஞ்சா வியாபாரம், வியாபாரத்துக்கு அப்புறம் கல்வி, மாணவிகள். இன்றைக்கி கல்லூரிக்கு போகிற, பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவனுக்கு பாதுகாப்பு வேண்டும். அது இல்லை. 2 வயசு குழந்தையிலேருந்து ஆக போகிற கிளை வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை. அது கொடுக்கணும். அதுக்கு வலுவான ஒரு ஆள் வேணும், போல்டாக பேசக்கூடிய ஆள் வேணும். தம்பி பேசுகிற பார்த்தேன், ஜங்ஷன் போராட்டம் பண்ணார், நடுரோட்டம் பேசினார். பரவாயில்லையே, தம்பி நம்மளோட அருமையாக பேசுகிறாரு, நம்மளோட மேலே வேகமாக பேசுவோம், சினிமாவில் வேகமாக பேசுவோம். தம்பி தெளிவாக பேசுகிறார். அந்த கணீர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். நான் 10 வருஷமாக பார்க்குறேன், எல்லா ஊரை பற்றியும் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம மேலூரை பற்றி யாருமே பேசலையே. பேசுகிற குரல் இல்லையான்னு கேட்கும்போது தான் தம்பி நிற்கிறாரு. இவர் வெற்றி பெற்று முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அந்த கம்பீர குரல், கணீர் குரல் மேலூருக்கு ஒலிக்கலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். மேலூர், டாரிப்பட்டி, வில்லாலப்பட்டி, அழகர் கோயில், இங்கே தும்பப்பட்டி, வஞ்சிநகரம், கங்காளக்குடி, சாணிப்பட்டி, எட்டிமுகம், சுக்காம்பட்டி, சூரகுண்டு, எல்லா பக்கமும் இங்கிட்டு வடங்காம்பட்டி, வெள்ளலூர், கீழையூர், எல்லா பக்கமும் எடுப்பேன். சருவாழைப்பட்டியிலேருந்து எல்லா ஊரும் நான் போயிருக்கேன், எல்லா ஊரும் போயிருக்கேன். நான் சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் இப்போ 90% ஆகிருக்கு. இது வரைக்கும் வரலாறு. மேலூரில் 90 தாண்டணும் வாக்குப்பதிவு. ஓட்டு போடாமல் இருக்காங்க. மேலூர் நல்லாக்கணும், மேலூர் தொகுதி நல்லாக்கணும், பிரமாதமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த பழசெல்லாம் தூக்கி போடுங்க, கழிச்சு போடுங்க. பிரமாதமாக இருக்கேன் மேலூர். தம்பி வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னங்க இல்லை, காசு இல்லையா, வசதி இல்லையா, வாழ்க்கை இல்லையா, சுகமாக வாழ்க்கை வாழலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மேலூருக்கு சரியான முறை செய்யலை. நம்ம செய்யணும். அதனால் அரசியல் சாயமின்றி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மக்களின் செல்வராக, மக்களின் காப்பாளராக வரக்கூடிய தம்பி தான் முருகன் அவர்கள். அவர் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்துட்டார். அவருக்கு சின்னம் என்ன? கம்ப்யூட்டர். இன்றைக்கி கம்ப்யூட்டர்னா உலகம் இயங்கா தம்பி. எம்எல்ஏ ஆக முறைய எம்எல்ஏ ஆகலைன்னா உலகம் மேலூர் எங்காது வச்சுக்கோங்க. இது சாதாரண வாக்கு இல்லை, மிகப்பெரிய வாக்கு. மேலூரில் 90% தாண்டணும் லைக். அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அத்தனை பேரையும் நான் கையெழுத்துக்கு போகிறேன். ஒரு ஆள் கூட ஓட்டு போடாமல் 100% பதிவாகணும். வாக்கு செலுத்து ஒரு நாள் வரலாமுங்கிறது. அதன் தம்பிக்கு கட்ட நம்பர் 11, 2 வரும். நம்ம நெஞ்சு வேறு மாதிரி வரும். இப்போ 11. அந்த 11ஆவது இருக்கிற தம்பியை முதல் அது கொண்டு வரணும்.
கொண்டு வந்தீங்கன்னா அவர் மேலூர் தொகுதியை ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் டாப் தொகுதி மேலூர் தொகுதி. அது மட்டும் இல்லை, நம்ம தொகுதி வந்து ஒரு அமைச்சர் தொகுதி. கக்கன்ஜி போலீஸ் மந்திரி, ஓபி ராமன் 2 டைம்ஸ் மந்திரி, ஆமாம் பரமேஸ்வரன் 2 டைம்ஸ் மந்திரி, ஏன் மந்திரி ஆளது வரைக்கும். இது வந்து மேலூர் தொகுதி வந்து அமைச்சர் தொகுதி, நான் பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தம்பியை ஜெயிக்க வச்சா இந்த தேர்தலையே அவர் சுயேட்சையாக இது வரைக்கும் மேலூர் யாரும் வெற்றி கிடையாது. சுயேட்சை வெற்றி உறுதி உறுதி உறுதி. நாங்கள் தாயா பிள்ளைய உறவை வாழ்க்கை பெருமைப்படுறேன். தம்பிக்கு ஓட்டு கேட்குற வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாக்கியம். இதை விட வாழ்க்கை ஒன்றுமே வேணாம். ஐயாவுக்கு செய்கிற நன்றி கடனுக்காக விரும்பி கையெழுத்து கும்பிட்றேன். வாக்காளர்களே, தயவு செய்து உங்கள் நல்ல வாக்குகளை, விலைமதிப்பில்லா வாக்குகளை, பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை தம்பி முருகனுக்கு அந்த கம்யூனிஸ்ட் வாக்களித்து 90% மேலே போய் மிகப்பெரிய டாப் வித்தியாசம். சுயேட்சை வேட்பாளர் தமிழ்நாட்டில் இல்லைங்க, மேலும் இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய அனைத்து வாக்காளர்களும் தயவு கூர்ந்து மே 23 காலையிலே எழுந்திரிச்சு குளித்து ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் வாக்களிச்சே ஆகணும். அது 5 வருஷ வாழ்க்கை, 5 வருஷ வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு விரல் வேலை செய்ய வேலை 5 வருஷம் நம்ம பார்க்கணும். அந்த 5 வருஷத்துக்கு அற்புதமான வாழ்க்கை, வளர்ச்சி, அமைதி எல்லாம் தரக்கூடிய பவர். பிடெக் பட்டதாரி, பேசக்கூடியவர், சாதாரண இல்லை, டிகிரி படித்தவர். அவர் வந்து எல்லாம் அழைச்சி ஆயப்படுற குரூப்ஸ் பார்க்க தெரியும். ஏப்ரல் 23 வேட்பாளர், மே 4 ஓட்டிற்கு அப்புறம் மே 5 அவர் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வாசகம் டிவியில் வரணும். அதுக்கு அந்த டிவி மாதிரி இருக்கிற கம்ப்யூட்டரில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நடக்கப்போவது உறுதி உறுதி உறுதி. அனைவருக்கும் வணக்கம்.